सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। नमो हरिवल्लभाय जगदम्बिके हर नमः पार्वतीपतये नमः शिवकाम्ये जगदम्बिके वेट्रिवेल मुरुगनुक्कु रो स्वामिये शरणमय्यप्पा सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः जय। நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒரு செயலையும் ஈஸ்வரன்கிட்ட தான் சமர்ப்பணம் பண்ணணும், பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது நேற்றுக்கு உபன்யாசத்தில் நிறைய பார்த்தோம். அப்படி ஒவ்வொன்றத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஒரு செயல்பாடு எதுவாக இருந்தாலும் இங்கே நமக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய பிருந்துவிட்ட தான் சமர்ப்பணம். அப்படி நம்ம மனசை மாற்றிக்கணும், நம்ம மனசு எதுக்கும் அதுக்கு தயாராக இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பண்பாட்டை, அப்படி ஒரு கொள்கையை பிருந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு நேற்றுக்கு பார்த்தோம். அந்த மாதிரி சமர்ப்பணத்தில் வாக் சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் இன்றைக்கி விசேஷமாக முருகனுக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அம்பாளுக்கு விசேஷமான பௌர்ணமி புண்ணிய காலம். அப்பேற்பட்ட புண்ணிய காலத்தில் புஷ்ய நட்சத்திரம் சேர்ந்திருக்கக்கூடிய புண்ணிய காலத்தில் பிருந்துமாவுடைய வாக் சமர்ப்பணம் முத்துக்குமரன் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு 4 மாதம் கழிஞ்சு இப்போ தான் மறுபடியும் பிருந்து வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கான். இதிலேருந்து தொடர்ந்து விசேஷமாக முத்துக்குமரனானது தொடர்ந்து நடைபெறும். இன்றைக்கி சங்கிரகமாக தான் இருக்க போகிறது, அதுக்கப்புறம் எப்பவும் போல் விசேஷமாக இருக்க போகிறது. அந்த முத்துக்குமரனுடைய 27 சீரீஸ் நம்ம பார்த்துன்னு வந்திருக்கோம், கேட்டுன்னு வந்தோம். முத்துசுவாமி தீட்சருடைய ஆரம்ப கிருதிகள், முருகன் பேரில் இருக்கக்கூடிய கிருதிகள் எல்லாம் ஒன்றா வியாக்கியானம் பண்ணி பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். அந்த கிரமத்தில் இன்றைக்கி விசேஷமாக திருச்செந்தூர் முருகனுடைய ஒரு கிருதியை சங்கிரகமாக பிருந்துவிட்ட சமர்ப்பணம் பண்ண போகிறா. இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு லலிதா சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லலிதா அஷ்டோத்திரம், திருஷதி எல்லா அர்ச்சனையும் ஆயிருக்கு. இன்றைக்கி கிடைச்சவாளுக்கு பாக்கியம், அவ்வளவுதான். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான சன்னிவேஷத்தில் முருகனை ஸ்மரிப்போம் என்று சொல்லிக்கொண்டு பிருந்துமாவை ஆரம்பிப்பதற்கு பிருந்து உத்தரவு கொடுக்குறான். சரஸ்வதி மாமி பிருந்துமாவுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணும்படியாக கேட்டுக்கிறது. சர்வத்திர கோவிந்தநாம जय सीताराम, जय श्री बिंदु गुरुदेवा. குருதேவா சொன்ன மாதிரி நம்ம என்ன வேணால் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கலாம். அவளுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி ஸ்தோத்திரமாட்டே, பூஜை, நைவேத்தியம், வாக் சமர்ப்பணம், கீத சமர்ப்பணம், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பண்ணுறோம், நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம், ஒன்றும் இல்லைன்னா ஒரு புஷ்ப கைங்கரியம். ஆனால் அந்த இடத்துல பகவானோட சங்கல்பமும் அந்த கைங்கரியத்தை வாங்கிக்கணுங்கிற சங்கல்பம் இருந்தால்தான் அந்த கைங்கரியத்தை நம்மளுக்கு பண்ணுறதுக்கூடிய சூழ்நிலை அமையும், எல்லாமே அமையும். அது மாதிரி இன்றைக்கி வாக் சமர்ப்பணம் பிருந்து இன்றைக்கி சங்கல்பிச்சிருக்கான். ரொம்ப விசேஷமான நாள், தைப்பூசம், பௌர்ணமி, அம்பாளுக்கும் விசேஷம். ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் அம்பாள் வேறு இல்லை, குரு வேறு இல்லை. ஸோ குருஸ்வரூபமாக முருகன் இருக்கான். நம்ம இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸில் நிறைய பார்த்துருக்கோம். எப்படி தீட்சிதர், முத்துசுவாமி தீட்சிதரோட கிருதிகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம முத்துக்குமரனுங்கிற சீரீஸில். எப்படி குருவையும் அம்பாளையும் முருகனையும் சேர்த்து 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 அத்வைத்த பரமாவும் சரி நிறைய விஷயங்கள் பிருந்து எடுத்து கொடுத்தான். முத்துக்கள் அவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கான். அப்புறம் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் அடுத்த மூத்த முள்ள கொஞ்சம் கொண்டு வரான். ஆனால் கொஞ்சோண்டு தான் கொண்டு வந்திருக்கான். ஸோ அவன் சங்கல்பத்தில் இன்றைக்கி எடுத்துட்டு இருக்கக்கூடிய கீர்த்தனை திருச்செந்தூர் முருகனை பற்றி.
தீக்ஷிதர் நிறைய திருத்தணி பார்த்தோம், சுவாமிமலை பார்த்தோம், வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமி பற்றின கீர்த்தனையை பார்த்தோம். அப்புறம் கழுகுமலை சுவாமி பற்றின கீர்த்தனையும் பார்த்தோம். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு கீர்த்தனை. திருச்செந்தூர் முருகனோட விசேஷங்கள் மகாத்மியம் ஏராளமானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரொம்ப பழமை வாய்ந்த ஸ்தலம். புராண காலத்துலேருந்தே அந்த ஸ்தலத்தோட மகாத்மியத்தை நிறைய சொல்லியிருக்கு. ஸ்காந்த புராணம் எல்லாத்துலேயும். தமிழ் லிட்ரேச்சரில் கூடி திருமுருகாற்றுப்படை, அகநானூறு, புறநானூறு, தேவாரம், கந்த புராணம், அந்த மாதிரி இதிலெல்லாம் கூடி அவ்வளோ அது ஜெயந்திபுரம்னு சொல்லி அதோட மகாத்மியத்தை ரொம்ப சொல்லியிருக்கா. ஆதிசங்கரர் இங்கே வந்து அவருக்கு அருள் கிடச்சிது, அந்த சரித்திரமும் பின்னாடி வரும். நிறைய மகான்கள் பாடியிருக்கா, ஏராளமான மகான்கள் திருச்செந்தூர் முருகன் அனுபவிச்சிருக்கா, பாடியிருக்கா. ஆதிசங்கரர், குமரகுருபரர், அருணகிரிநாதர், பகழி கூத்தர், தீக்ஷிதர். ஸோ அந்த வகையில் தீக்ஷிதரோட ஒரு கீர்த்தனையை நம்ம பார்ப்போம். ஸ்ரீ சுப்பிரமணியோ மாம் ரக்ஷது அப்படின்னு ஆதி தாளத்தில் தோடி ராகத்தில் எடுத்திருக்கார். தோடிங்கிறதே இட்ஸ் அ வெரி ஒரு யுனீக் ராகா. எல்லா ராகங்களுமே யுனீக் தான், தோடி ரொம்பவே. அதோட ஹேண்டிலிங், அதோட ஸ்வர பிரயோகங்கள், அதோட நோட்ஸ் எல்லாமே எப்படி கொண்டு போனோம், அது ஒரு தனி ஒரு ஃபீச்சர், தனி ஐடென்டிட்டி. ரொம்ப காம்பீரியமான ராகம், கொஞ்சம் கஷ்டமான ராகம் கூடி. தீக்ஷிதர் முருகன் பற்றி மாத்திரம் பாடலை, தோடி ராகத்தில் வேறு நிறைய கீர்த்தனைகளும் பாடியிருக்கார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்து. கணபதி மேலே மகா கணபதி வந்தே, அப்புறம் அவரோட கமலாம்பா நவாவர்ண கிருத்தியில் அந்த தியான கீர்த்தனை கமலா அம்பிகே ஸ்ருத கல்பல தீகே, அது ஒவ்வொரு கீர்த்தனையும் ஆரம்பிக்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கணபதி பற்றி சொன்னேன் இல்லையா, மகா கணபதி மகணபதிம் வந்தே மாதவாத்யமர பிருந்தம். தோடி கீர்த்தனைகள் ஆஃப் தீக்ஷிதரே நம்ம தனியாக எடுத்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது. எப்படி ஒவ்வொரு இதே ஆரம்பிக்கிற. இப்போ இந்த மகாகணபதி கிருத்தியில் கணபதி வந்து எல்லா தேவதா ஸ்வரூபமாக சொல்லிட்டு அப்படி அழகாக எடுத்துன்னு போகிறார். கமலாம்பிகை தியான கிருதி, அபயாம்பா விபக்தி கிருத்தின்னு பண்ணியிருக்கார். ஆவரண கீர்த்தனை இல்லை, இதே மாதிரி 9 கிருத்திகள். தாக்ஷாய நீ அபயம் பீகே தா, அதோட தாங்கிற ஸ்வரத்திலேயே தாக்ஷாயணின்னு ஆரம்பித்து பெரிய ஒரு கீர்த்தனை. ரொம்ப விசேஷமாக குருவாயூரப்பன் மேலே ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். ஸ்ரீகிருஷ்ணம் பஜ மானச, அதில் குரு பவனபுராதீஷனே இருக்கும். ஸோ அது ஒரு தனி இது. இப்போ இந்த கிருத்தியில் சாதாரணமாக அவர் எல்லா கீர்த்தனைகளும் அத்வைத்தத்தை நிறைய கொண்டு வருவார். ஜென்ரலி இதில் அவ்வளவா இல்லை அப்படின்னு தோணும். போக போக நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பல்லவி, இதை ஃபஸ்ட்டு செக்ஷன் கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்ரீ சுப்பிரமணியோ மாம் ரக்ஷது ஷண்முகாவதாரா சக்தி ரூபகா. எப்படி அமைச்சுன்னு இருக்கான் பிருந்து பாருங்க. சக்தி ஸ்வரூபமாக எடுத்தோடனே முருகனை சொல்கிறது சக்தி ரூபகா, சக்தி ஸ்வரூபமாக இருக்கார். பராசக்தியோட அம்சம், பராசக்தியோட ஸ்வரூபம். சாதாரணமாக நம்மளுக்கு தெரிஞ்ச கதை அஃப்கோர்ஸ் சிவனோட நெற்றி கண்ணுலேருந்து தான் வந்தது, அது பின்னாடி சொல்ல போகிறார். பட் இந்த கிருத்தியில் எடுத்தோடனே சக்தி ஸ்வரூபமாக இருக்கார். சக்தி வேல் அம்பாள் கொடுத்துருக்கா, இதில் சக்தி ஸ்வரூபமாகவே அவர் இருக்கார். பராசக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் அம்பாளும் அந்த குருங்கிறது ஒன்று, வித்தியாசம் பார்க்க மாட்டா. அம்பாள் பாதம் குரு பாதம் எல்லாம் ஒன்று. அதையும் சேர்த்து இந்த இடத்துல சொல்கிற மாதிரி சக்தி ரூபகான்னு சொல்கிறார்.
ஸ்ரீ சுப்ரமண்யோ மாயாம் ரக்ஷது 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 ஷண்முகாவதார சக்திரூப ஷண்முகாவதார சக்திரூப ஷண்முகாவதார சக்திரூப ஷண்முகாவதார சக்திரூப ஷண்முகாவதார சக்திரூப ஸ்ரீ சுப்ரமண்யோ மாயாம் ரக்ஷது ஸ்ரீ சுப்ரமண்யோ மாம் ரக்ஷது. ஏதோ 4 வேர்ட்ஸ் இன்னும் ரொம்ப கம்மி, ஆனால் அந்த காம்பீரியம் ஒரு 1 மினிட் அந்த ஃப்ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்மளை அப்படியே திருச்செந்தூருக்கு கூட்டின்னு போகிறார். அப்படியே அந்த முருகனோட சன்னதி அதில் நின்று அவர் எப்படி பாடியிருப்பார். ரொம்ப ஒரு என்னை காப்பாற்று, ரக்ஷத்துனா காப்பாற்றுன்னு அர்த்தம். அந்த பாவத்தை எப்படி ஒரு 2-3 சங்கதியில் மண்யோ ரக்ஷத்தும் காலடியில் விழுந்துட்டுருக்கேன், என்னை காப்பாற்றுப்பா அப்படிங்கிற பாவத்தை இப்போது மேல் ஸ்தாயில் எடுத்தால் அந்த எஃபெக்ட் வராது. கமலாம்பிகே அது வந்து சஹஸ்ரதள சக்கரத்தில் அம்பாள் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு அந்த ஹையில் எடுத்தால் அது ஒரு ஃபீலே வேறு. இது அப்படி இல்லை, என்னை காப்பாற்றுங்கிற ஒரு பாவத்தை மெயினாக வச்சுட்டேன். ஏன்னா இந்த இடத்துல சுவாமி வந்து ஹீஸ் அ வாரியர் காட், சூரசம்ஹாரம் பண்ணி வீரம் ஜாஸ்தி இங்கே. அதனால் அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் சுவாமிகிட்ட இருக்குது. எதுலேருந்து எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, இதில் ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்கேன், தீக்ஷிதர் நிறைய ஆதிசங்கரோட சேர்ந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அவருக்கு சுப்பிரமணிய புஜங்கத்தை தெரியாமல் டெஃபினட்டாக அது அப்படியே மனசில் வாங்கிட்டு ஆதிசங்கரர் எப்படி அங்கே பாடியிருப்பார் அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணிட்டு தான் இந்த கீர்த்தனை பண்ணியிருக்கணும். எதுலேருந்து எல்லாம் காப்பாற்றணும், ஏன்னா நம்மளுக்கு லைஃப் இஸ் த மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் திங் இஸ் லைஃப். த ஒன்லி திங் தட் இஸ் ப்ரெடிக்டபிள் இன் லைஃப் இஸ் சேஞ்ச். ஒன்லி திங் தட் இஸ் ப்ரெடிக்டபிள் இன் லைஃப் இஸ் சேஞ்ச். இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இருக்காது. And never it is favorable.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ரொம்ப ஒரு ஹைலி அன்பிரடிக்டபிளான ஒரு காலத்தில் இருக்கிறத எப்போ எந்த ஆபத்து வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் ஆதிசங்கரர் அன்னைக்கே சொன்னார், முருகா உன்னோட சன்னிதானம் நீ உட்காந்துட்டுருக்கிற இடம் வந்து கடல் கரையில். அது எப்படி எனக்கு தோன்றதுன்னா, யதாப்தேஸ் தரங்கா லயம் யாந்தி துங்காக ததை வாபத சந்நிதௌ சேவதாம்மே இதீவோர்மி பங்கீர் நிருணாம் தர்ஷயந்தம் சதா பாவையே ஹிருத் சரோஜே குஹந்தம். நீ உட்காந்துட்டுருக்கிற இடத்துல கடல் அலைகள் வந்து வந்து கிட்டத்தட்ட உன் சந்நிதி வரது அப்புறம் போயிடுறது. நீ அதை எடுத்துக்காட்டாக நம்மளுக்கெல்லாம் காமிக்கிறதுக்காக அங்கே நிற்கிறையோ என்னன்ட்டு ஆபத்து வந்தால் எங்கிட்ட வந்துடும். என்ன நினச்சிக்கோ, உனக்கு வந்த ஆபத்து வந்து கடல் அலை மாதிரி இவ்வளோ தூரம் வரும், இட் வில் கோ பேக். அதனால தான் நீ வந்து கடற்கரையில் இருக்கியா அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பாவத்தையும் மனசில் வச்சுன்னு தீட்சிதரிங்க ரக்ஷத்துன்னு போட்டிருக்கார். ஏன்னா மகான்களோட வார்த்தை கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து என்ன சொல்கிறது, லேயர்ஸ் ஆஃப் மீனிங் நிறைய இருக்கும். நம்மளோட மனசு எவ்வளோ ரிசெப்டிவாக இருக்கோ அவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் மீனிங் நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த இடத்துல ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் இருக்கவே இருக்குது. திருச்செந்தூர் மெயினாக ஆதிசங்கரரே சொல்கிறார், எல்லா விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த முருகனுக்கு. எல்லா இடத்துலையும் முருகன் விசேஷம், திருச்செந்தூரில் எக்ஸ்ட்ரா விசேஷம். அங்கே அந்த பன்னீர் இலையில விபூதி பிரசாதம் வந்து சர்வவியாதி நிவாரணின்னு சொல்லுவார். அது பின்னாடி தீட்சிதரும் சொல்ல போகிறார். என்னெல்லாம் ரோகங்கள் போகிறதுங்கிறது ஆதிசங்கர ஸ்லோகத்தையாவது நம்ம கேட்போம். அபஸ்மார குஷ்ட க்ஷயார்ஷ பிரமேக ஜ்வரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தகா, என்ன வேணா இருக்கட்டும், சாதாரண ஜுரத்துலேருந்து கேன்சர் வர எல்லா டிசீஸஸையும் போட்டுக்கோங்க. பிசாச்சாஸ்த சர்வே பவத் பத்ர பூத்திம் விலோக்கிய க்ஷணாத் தாரகாரே திரவந்தே. தாரகாசுரனை கொன்றவனே தாரகாரே, உன்னோட பத்திர விபூதி எப்படின்னா பார்த்த மாத்திரத்திலேயே எல்லா டிசீஸஸும் போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. ஸோ என்னை டிசீசஸ்லேருந்து காப்பாற்று அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்லாமல் சொல்கிறார். அதே தான் தீட்சிதரிங்க ரக்ஷத்துன்னு சொல்கிறார். அருணகிரிநாதரும் இருமலும் ரோகங்கிற திருப்புகளில் அதே தான், எந்த பிறவி எடுத்தாலும் எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னு தான் வேண்டின்னு இருக்கார். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு பெரிய பயம், மரண பயம். அது எப்படி எந்த நிமிஷத்தில் யாருக்கு வரும், அந்த நிமிஷத்தில் அந்த ஜீவனுக்கு எப்படி இருக்குங்கிறது அந்த ஜீவனுக்கு தான் தெரியும், பகவானுக்கு தான் தெரியும், குருவுக்கு தெரியும். ஸோ அந்த சமயத்தில் ஆதிசங்கரர் கேட்டுக்கிறார். அந்த கடைசி கால வர்ணனையை ரொம்ப அழகாக பண்ணுறார். பிரசாந்தேந்திரிய இந்திரியங்கள்லாம் நம்மளுக்கு ஒன்றுனா வி மே பி கான்ஷியஸ், பட் நம்மளோட இந்திரியங்கள்லாம் கான்ஷியஸாக இருக்காது. நஷ்டசங்கே விசேஷ்டே, கோமா ஸ்டேஜில் இருப்போமா, எப்படி இருப்போம் தெரியாது. கபோத்காரி வக்திரை, பேசணும்னு தோணும், ஏதாவது சொல்லணும்னு தோணும், ஒன்றும் முடியாது, இங்கே வந்து அடைச்சிக்கும். பயோத்கம்பி காத்ரே, அந்த 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 ஃபியர் வந்து எல்லாரும் எந்த தைரியசாலியாக இருந்தாலும் அந்த நிமிஷம் அந்த ஃபியர் வரும். பிரயாணோன்முக்கே, ஐ எம் கெட்டிங் ரெடி ஃபார் மை ஃபைனல் ஜேர்னி, அந்த டைமில் மை அநாதே, நான் அநாதனாக நிற்பேன். அந்த சமயத்தில் திருத்தம் மே தயாளோ பவாக்ரே குஹத்வம், நீ எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் முருகா உன்னோட மயில. இந்த மாதிரி 2-3 ஸ்லோகங்கள் இருக்குது. யமதூதர்கள் வந்து அந்த சமயத்தில் என்னை கொடுமைப்படுத்துவா, அப்போ நீ என்னை வந்து காப்பாற்றணும். இப்போ ஆதிசங்கரருக்கு வயத்த வலி வந்து அப்புறம் இங்கே முருகனை வழிபட்டு அவருக்கு அந்த வயத்த வலி போச்சுன்னு சரித்திரம். ஆதிசங்கரர் பரமேஸ்வரனோட அவதாரம். அவரே விஷக்தமம் துவாம் விஷாம் சுணோமின்னு வேதம் சொல்கிறது. வைத்தியநாதர் அவருக்கு தனக்கு வந்து வயத்த வலியை போக்கிக்க அவருக்கு தெரியாதான்னா, பட் அவர் மூலியமாக இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுனால அவரே நினச்சி அவரே பண்ணின ஒரு லீலை இது. இல்லைன்னா சுப்பிரமணிய புஜங்கம் மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரீச் இப்போ நம்ம சுவாமியை போய் இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போனச்சேன்னா ரெஜிஸ்டர் ஆகும், இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த மகானுக்கு இவ்வளோ அனுகிரகம் கிடச்சிருக்கே, அவர் இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஓஹோ நம்மளோட அந்த ஃபெய்த் அண்ட் ஹோப் அண்ட் பிலீஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், டெவோஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சாக்கில் மகானோட வார்த்தையை நம்ம கொஞ்சம் திருப்பி சொல்லி படிக்க தோணும். அந்த மகான்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பவர்ஃபுல், ஈச் ஒன் இஸ் அ மந்த்ரா. ஸோ அதுக்காக ஒரு அற்புதமான லீலை நடத்தி
இந்த இடத்துல ரக்ஷத்துங்கிறதுக்கு அதே மாதிரி தான் தீட்சிதர் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு சுப்பிரமணிய சுவாமிகிட்ட முதல்ல ப்ரொடெக்ஷன் கேட்குறார். நான் சொன்ன மாதிரி இங்கே சகுணஸ்வரூபமாக தான் ஜாஸ்தி தீட்சிதர் பார்த்துருக்கார் சுவாமியை. அழகாக அந்த கோலத்தில் நின்றுண்டு ஒரு வாரியர் கோலத்தில் எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடிய எல்லாருக்கும் ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு சுவாமியை பார்த்துருக்கார். ஷண்முகாவதார அவதரணம். அவதரணம் இஸ் த டிசென்ட். வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் சொல்லுவா பீயிங் பிகம்ஸ் த பிகமிங், த டிசென்ட் ஆஃப் த பீயிங் இன் டு த பிகமிங். ரொம்ப வேர்ட்ஸ் போட்டு நம்மளை குழப்புவா, ஒன்றுமே இல்லைன்னு. சுவாமி அவதாரம் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லுவா. அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி அழகாக நம்மளுக்கு சத்து சித்த ஆனந்தம்னா புரியாது. ஆதிசங்கர் அதான் சொல்கிறார், சுவாமி சந்நிதியில் வந்து நிற்கும்போது ஒரு சரித்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறா ஆதிசங்கரர் அந்த சந்நிதிக்கு வரத்த ஆதிசேஷன் அங்கே ஆடின்னு சுவாமியை பூஜை பண்ணுற மாதிரி ஒரு தர்சனம் அவருக்கு கிடச்சிது. அதனால புஜங்கம் அப்படிங்கிற மீட்டரில் சுப்பிரமணிய புஜங்கத்தை பண்ணினார் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்குது. சுவாமி சந்நிதி முன்னாடி நின்று அவர் சொல்கிற 2வது ஸ்லோகத்திலேயே சித் ஏகா ஷடாசியா ஹிருதி தியோததேமே, என் மனசுக்குள்ளே சுவாமி நின்றுண்டு பார்க்குறார். அவர் சொல்கிறது என்னென்னா, ஹிருதி என்னோட மனசுக்குள்ளே என்ன தெரியறதுன்னா சித் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஜோதிஸ். அந்த ஜோதிஸ் உடனே ஷடாசியா, தட் இஸ் 6 முகங்களாக எனக்கு தெரியறது என் மனசில். அந்த 6 முகங்களே ரொம்ப அழகாக லேட்டர் வர்ணிக்கிறார். ஸோ அந்த 6 முகமான பொருளுக்கு ஒரு தனி சிறப்பு. சிவனுக்கு 5 முகம், பிள்ளையாருக்கும் 5 முக பிள்ளையார் இருக்குது. முருகனுக்கு இருக்கிறது 6 முகம். அந்த 6 முகம்ங்கிற கான்செப்டும் சரி, அந்த கான்செப்ட், அந்த ஃபார்ம், அந்த நேம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு விசேஷம் இருக்குது. இப்போ பாக்கி சுவாமிக்கெல்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ முகம் இருக்குன்னா ஓகே, பஞ்சமுக விநாயகர் நம்ம சொல்லுவோமே தவிர சாதாரணமாக அதுவே ஒரு காமன் நேமாக ஆகாது. இந்த இடத்துல அப்படி இல்லை. 6 முகம்ங்கிறதே சுவாமிக்கு ஒரு விசேஷமான பேர். ப்ளஸ் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார், அது சூச்சகமாக அது ஒரு மந்திரம்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு திருப்புகழில் ஆரம்பிக்கிறதே 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம்னு 6 வாட்டி அந்த நாமாவை சொல்லி தான் அந்த திருப்புகழ் ஆரம்பிக்கிறார். அது ரொம்ப விசேஷமான திருப்புகழ். அப்புறமா அது படித்து பாருங்க. அந்த நாமாவை சொல்லி விபூதி இட்டுருக்கிற வாளோட காலில் நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கும். அது எதுக்கு 6 வாட்டி அதை சொல்லணும். அன்லஸ் மகான்கள் சும்மா வேர்ட்ஸ் வேறு இல்லையா, அதுவும் அருணகிரிநாதருக்கு வேர்ட்ஸுக்கா பஞ்சம் கொட்டுறது தமிழ். அப்படி 6 முகம் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி 6 வாட்டி ஏன் 6 முகம் சொன்னார்? 6 முகம்ங்கிற வார்த்தையே மந்திரம். எப்படி நாராயண நாமம் மந்திரம் தான், சப்தமும் தான், நாமாவும் தான், அது மாதிரி 6 முகம்ங்கிற வார்த்தையே ஒரு மந்திரம். ஸோ அந்த ஃபார்மும் சரி நேமும் சரி ரெண்டுமே மந்திரம். அங்கே அந்த 6 முகத்தை நிறைய மகான்கள் அனுபவிச்சிருக்கா. ஆதிசங்கரர் அனுபவிச்சிருக்கார். நக்கீரரும் சொல்கிறார் தன்னோட திருமுருகாற்றுப்படையில், ஒரு முகம் ஒளியை வீசுமாம், உலகத்தை பூரா பிரகாசப்படுத்துமாம். இன்னொரு முகம் வரங்கள் கொடுக்குமாம். நம்ம எப்படி அருணகிரிநாதர் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இதெல்லாம் மனசில் வச்சுருந்தா ஏறுமையில் ஏறி பாடியிருப்பார். இன்னொரு முகம் யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணுமாம். நாலேஜ், எல்லா விதமான கைண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் ஒரு முகத்துலேருந்து வருமாம். பகைவர், டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமீஸ் ஒரு முகம். கடைசியாக இன்னொரு முகம். ஆப்வியஸ்லி இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கவர் ஆப்வியஸ்லி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுண்டு வள்ளிட்டு இருப்பான். அதை விடக்கூடாதோ இல்லையோ. அல்டிமேட்லி வெறும் ப்ரொஃபஷன் மாத்திரம் பார்த்துட்டு இருந்தால் ஆற்றுல சரி வராதே. இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும். தி கிரேட்டஸ்ட் திங் இஸ் டு பேலன்ஸ் போத். அது முருகன் ரொம்ப அழகாக பண்ணுவார், ரொம்பவே நன்னா பண்ணுவார். அதே மாதிரி குமரகுருபரர் கந்தர் கலிவேன்பாலக்குடி கிட்டத்தட்ட இதே அர்த்தங்களை வச்சுட்டு ஞான முகம், கருணையால் பார்க்கக்கூடிய ஒரு முகம், இதே அர்த்தம்தான் சொல்கிறார். அவர் என்ன இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். நக்கீரர் என்னமோ ஒரு முகம் வள்ளிட்டு சிரிச்சுன்னு நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் அப்படி இல்லை. அச்சுச்சோ பாவம் முருகனுக்கு பிரச்சனை வந்துட்டு போகிறது, அதனால் தேவசேனையும் சேர்த்துக்கிறார். அந்த ஒரு முகம் வள்ளிக்கும் சரி தேவசேனை எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தெம் மாதிரி.
ஆப்வியஸ்லி வள்ளி மாத்திரம் கொண்டாடின்னு இருந்தால் ஆப்வியஸ்லி அவள் தானே ஃபஸ்ட்டு வந்தவள், அவளுக்கு கோவம் வரும் இல்லையா? அதனால் குமரகுருபரர் இப்படி போட்டார்னு எனக்கு தோணித்து. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், மெட்டஃபாரிக்கலி இந்த 6 முகங்கள் வீரம், அருள், அன்பு, ஞானம், இன்பம், கருணை. இல்லைன்னா அந்த பகவான்கிற பகத் சப்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸை மொத்தமும் இந்த 6 முகங்கள் குறிக்கிறது. சக்தி ரூபகா, சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். ஷண்முகாவதாரா சக்தி ரூபகா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பராசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துலேயும் சரி, ஈவன் அதர்வைஸ் அம்பாலோட அம்சமும் நிறைய இருக்குது. சிவனோட அம்சம் மாத்திரம் இல்லை, அம்பாலோட. தட் இஸ் வை எனர்ஜி லெவல், எனர்ஜி இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. சித் ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், அருள் ஸ்வரூபம் எல்லாமே சிவனும் அம்பாலோட சேர்ந்து. அது மகாபிரிவா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பான். அந்த சோமாஸ்கந்த மூர்த்திங்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப அழகாக சொல்லி, அன்பு, அருள், ஆற்றல் எல்லாமா சேர்ந்து அந்த முருகன்ட்டு அப்படி வர்றது, அப்பா அம்மாட்டேந்து வந்திருக்கு. ஸோ முருகனை வழிபட்டால் சிவனை வழிபட்டா மாதிரியும் இருக்கும், அம்பாளை வழிபட்டா மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீ சுப்பிரமணியோ மாம் ரக்ஷத்து. அடுத்தது the second section of the song, அனுபல்லவி. இந்த பல்லவியிலேயே சக்தி ஸ்வரூபம் சொல்கிற இடத்துல சக்தி ரூப, அந்த ரூங்கிற வார்த்தை சொல்கிறதுல அந்த இடத்துல அந்த ஸ்வரத்தை கொண்டு வந்திருக்கிறது தோடியோட அந்த ரிஷபம் ரே க க ரே சா. அந்த ரா வந்து அக்னி பீஜம், முருகன் அக்னி ஸ்வரூபம். ஸோ அந்த சக்தி ஸ்வரூபம் அக்னி ஸ்வரூபம்ங்கிற ஐடியாவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல எப்படி மியூசிக்கலையும் லிங்க் பண்ணுறார். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியா தான். சுவாமிக்கு 6 முகம் இருக்குது, அவர் சக்தி ஸ்வரூபம், ஆல் தீஸ் ஐடியாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அதை மியூசிக்குங்கிற ஃப்ரேஸில் அந்த ஃப்ரேஸஸை யூஸ் பண்ணி அந்த ஐடியாஸுக்கு ஏற்ற மாதிரின ஸ்வரங்களையும் போட்டு பண்ணுறது இந்த மும்மூர்த்திகளை தவிர வேறு யாராலே முடியாது. அது மாதிரி ரொம்ப 6 வாட்டி அந்த இடத்துல அந்த ஸ்வரத்தை அசைக்கணும். த பத, அங்கேயும் அந்த அசைவோட மாத்திரை பாருங்க, ஒரு வேதத்தை சொல்கிற மாதிரி ஷண்மோ கவதார சக்தி ரூப. அந்த ரீகா தோடியில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், புரியறதும் கஷ்டம், ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டம். இன்ஸ்டிங்க்டிவாக வர்றது அது வேறு விஷயம். ஃபார் அ நார்மல் ஸ்டூடெண்ட் இட் இஸ், பாட்டு தெரிஞ்சவாளுக்கு தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் நாட் வெரி, அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரிஷபம், தோடியோட ரிஷபம், காந்தாரம், ஸ்ரீனிவாசன் மாமா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் தோடி ராகத்தை கேட்டு பாருங்க, அதோட நோட்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது ஆரம்பிக்கிற ஸ்வரமே பா ப க ம. நான் ஏன் இந்த ஸ்வரத்தை சொல்கிறேன்னா, தீக்ஷிதரோட கிருதிகளில் ஸ்வராட்சரம்ங்கிறது நிறைய யூஸ் பண்ணுவார். அப்படின்னா என்ன, அந்த ஒரு வேர்டுக்கு என்ன ஸ்வரமோ அந்த ஸ்வரமும் சரி, அந்த வேர்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையும் சரி ஒன்றா இருக்கும். ப க ம பாச ம, பாங்கிற வார்த்தை, இது பாங்கிற ஸ்வரம். சி தி ஐடென்டிட்டி, அது வந்து யோசிச்சு போடுறது இல்லை, ரொம்ப நிறைய வரும் அது தீக்ஷிதரில். பாசமா நவல்லி தேவ சேனோ பாசமா நவல்லி தேவ சேனோ. செகண்ட் டைம் என்ன பாடுறார், பாசமா பா சமா, அந்த சாவை கீழே கொண்டு வரார். ஸோ அந்த வேர்ட் அண்ட் தி ஸ்வரம் ஆல்சோ கோஸ் டவுன். ஐ ஹோப் ஐ எம் ஏபிள் டு கன்வே தி மீனிங். புரியறதா உங்களுக்கு? ஏன்னா
மியூசிக்கலி ஆல்சோ நம்ம இந்த கிருத்தியை பார்த்தா தான் தீக்ஷிதரோட கிரேட்னஸ் புரியும். ஏதோ ஸ்லோகம் சொல்கிற மாதிரி பார்த்தா புரியாது. பாசமா நவல்லி தேவ சேனோ பாசமா நவல்லி தேவசேனோ பாரதி ஷாதி தயத்வ போதினோ பாரதி ஷாதி தயத்வ போதினோ வாசவாதி வந்தித சுபச்சரணோ வாசவாதி வந்தித சுபச்சரணோ வாசவாதி வந்தித சுபச்சரணோ பத்ர விபூதி பிரதான நிபுண 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 ஸ்ரீ சுப்ரமண்யோ மாம் ரக்ஷது ஸ்ரீ சுப்ரமண்யோ மாம் ரக்ஷது. பாசமான, பாரதீஷ, வாசவாதி, இதெல்லாம் அந்த அலிட்ரேஷன், அந்த ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் எவ்ரி லைன் எவ்வளோ அலிட்ரேஷனாக அந்த கரெக்டான வேர்ட். இதில் 4 லைனில் 4 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் முருகனை ரொம்ப அழகாக கொண்டு வரார். பாசமான வள்ளி தேவசேனம், முதல் பல்லவியில் ரக்ஷது சண்முக ஸ்வரூபமாக இருக்கார், சக்தி ஸ்வரூபமாக இருக்கார், வீரன் அந்த இடத்துல. அடுத்தது பாசமான வள்ளி தேவசேனம், வள்ளியும் தேவசேனாவை சேர்ந்து 2 பேரும் சைடில் இருக்கா. ஹோல் என்செம்பிள் அவள் எல்லாருமே அப்படி ஜுவலிக்கிறாளாம். பாசமான ஜுவலி, பானா பிரகாசம்னு அர்த்தம். இன்னொன்று எப்படின்னா சமானம், பா சமான. அவருக்கு எவ்வளோ பெருமையோ அதே பெருமை தான் வள்ளிக்கும் தேவசேனைக்கும். இட் இஸ் நாட் தட் ஹீ இஸ் சுப்பீரியர், தே ஆர் ஒரு படி கீழேங்கிறதே இல்லை. சம உரிமை, சம பவர், ஈக்குவல் பவர், இஃப் நாட் சக்திக்கு மோர் பவர். அதனால்தானோ என்னமோ தியாகராஜ சுவாமி நிறைய பாடியிருக்கிறது ராமர் பற்றி நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. 2-3 அழகான கிருதி சீத்தை பற்றி, எக்ஸ்க்ளூசிவ்லி சீத்தை. சரியவரே ஸ்ரீ ஜானகி அப்படின்னு கேட்பார். மா ஜானகி, he goes to the extent of saying ராமர் மேலே அதீதமான பக்தி. ராமரை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் தியாகராஜர். இந்த கிருத்தியில் ஒரு படி மேலே சீத்தம்மா மாயம்மா அவளோட க்ளோரியை சொல்கிறதுக்காக மா ஜானகி செட்ட பட்டக மா ஜானகி செட்ட பட்டக மா ஜானகி செட்ட பட்டக மகாராஜு வைதேவி மா ஜானகி செட்ட பட்டக. உனக்கு ஏன் தெரியுமா பெருமை ராமா? நீ வெறும் ராமனாக இருந்தால் பெருமை இல்லை, சீதாராமனாக இருந்தால் தான் பெருமை. மா ஜானகி அவளோட செட்ட பட்டகன்னு நீ அவள் கையை பிடிச்சியே கல்யாணம் பண்ணிட்டியோ இல்லையோ, அப்போலேருந்து தான் உனக்கு உயர்வு. பெருமையெல்லாம் அங்கே தான் வருது. அதனால தான் உனக்கு மகாராஜு வாய்த்தி, நீ மகாராஜு ஆனையே, மகாராஜன் ஆனது ஏன்? சீத்தையோட கரம் பிடிச்சதுனால, இல்லைன்னா ஒன்றுமே கிடச்சிருக்காது.
அதனால் உனக்கு என்ன ராஜராஜவர ராஜீவாக்ஷயனு ராவணாரிய நீ ராஜராஜங்கிற பட்டம் உனக்கு, ராவணனை கொன்னவன்ங்கிற பட்டம் ஏன் உனக்கு வந்தது நான் யோசிச்சு பாரு. கனகேகியா உன்னோட ஆக்ஞனால சீத்தை என்ன பண்ணினா முதல்ல போய் அசோகவனத்தில் உட்காந்தா. அண்ட் தேர் இஸ் அனதர், மற்ற ராமாயணங்களே ஸ்டோரி இருக்குது. மாயா சீத்தை தான் அங்கே போனா, மாயாக்காரமாக எடுத்துட்டு. ஒரிஜினல் சீத்தை வந்து அக்னியில் போய் மறைஞ்சு போய் மாயா சீத்தையாக இருந்து அதை தான் ராவணன் தூக்கின்னு போனான்னு ஒரு சரித்திரம் இருக்குது. தியாகராஜ சுவாமிகள் நிறைய இடத்துல ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணம் தவிர வேறு ராமாயண ரெஃபரன்சஸும் நிறைய கொடுப்பார். ஸோ இந்த இடத்துல சீத்தை உனக்கு முன்னாடியே போய் அங்கே நின்று அசோகவனத்தில் இருந்து அவன் நினச்சிருந்தா அவளோட பதிவிரத சக்தினால் ஒரு பார்வை பார்த்தா ராவணன் அந்த நிமிஷமே அழிஞ்சிருப்பான். த ஹோல் ப்ராசஸே வேண்டியே இருக்கல. அவளுக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தெரியாதான்னா அவன் வந்து தூக்கின்னு போனப்போ ஷீஸ் அகெயின் சக்தி ஸ்வரூபிணி. ஆனால் உனக்கு பெருமை வரணுங்கிறதுனால அவள் அந்த சக்தியை அடக்கிண்டு அந்த அத்தனை மாதம் அங்கே சஃபர் பண்ணினான். அதனால தானே ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறா, நான் வரது பற்றி விஷயம் இல்லை, அவர் வந்து என்னை கூட்டின்னு போனோம், அந்த பெருமை அவருக்கு வரணும். அது சொல்லாமல் சொல்கிறா அந்த இடத்துல. எனக்கே ஈஸியாக வரத்துக்கு தெரியும், இன்ஃபேக்ட் நான் இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, பட் அந்த தேவ காரியம் நடக்கணும், அவருக்கு அந்த பெருமை போகணும். ஸோ அந்த கீர்த்தனை பூரா பகவான் சங்கல்பம் இருந்ததே. ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அனுபவிக்கலாம். ரொம்ப நல்ல கீர்த்தனை. அதே மாதிரி இங்கே அந்த சக்திக்கும் அந்த தெய்வத்துக்கும் பகவானுக்கும் சக்திக்கும் ஈக்குவல் அந்த பவருங்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு தான் பாசமான வள்ளி தேவசேனோ பாரதீஷாதி தத்துவபோதினோ. அகெயின் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறது பாரதீஷாதின்னு யூஸ் பண்ணுறார். பாரதினா சரஸ்வதி, சரஸ்வதியுடைய ஹஸ்பண்ட் இஸ் பிரம்மா. ஸோ அந்த பாசமான கேலிட்ரேஷன் வரத்துக்காக பாரதீஷாதி தத்துவபோதினோ. இந்த இடத்துல ஃபஸ்ட் லைனில் ஹீ இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் வள்ளி அண்ட் தேவசேனா. எவ்வளோ ரோல்ஸ் அவர் அவ்வளோ அழகாக ப்ளே பண்ணுறார் பாருங்க. நம்மளாலலாம் ஒரு ரோலே நம்ம காப்பாற்றி ப்ளே பண்ண முடியறதில்லை. ஹீஸ் அ தத்துவபோதினோ, அந்த தத்துவத்தை உணர்த்தி ஞானத்தை கொடுத்தவர். ஹீஸ் அ டீச்சர், சுப்ரீம் டீச்சர். யாருக்கெல்லாம்? பாரதீஷாதி, ஆதிபதம் எக்ஸட்ரான்னு போட்டார். பிரம்மதேவனுக்கு, தன்னோட சொந்த அப்பாவாக இருக்கக்கூடிய சிவனுக்கு, அப்புறம் லேட்டர் நிறைய மகான்களுக்கு, அகஸ்தியருக்கு, அருணகிரிநாதருக்கு. தீக்ஷிதர் தன்னையும் உள்ள சொல்லாமல் சொல்லிக்கிறார். ஏன்னா அவருக்கு அருள் கிடைச்ச இடம் திருத்தணி. அவளோட குரு சொல்லி குருவே அருள் கொடுத்தாச்சு. சிதம்பரநாத யோகி காஷியிலே அருள் கொடுத்தாச்சு. இருந்தாலும் நீ திருத்தணிக்கு போ, அங்கே முருகனோட தர்சனமும் அருளும் பூர்ணமாக கிடைக்குன்னு சொன்னதுனால இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அங்கே அவருக்கு அந்த தத்துவ போதேந்த அவரோட ஃபஸ்ட்டு கிருத்திஸ் பார்த்தேன்னாலே அதை நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ அதில் விஷயங்கள் இருக்குன்னு. ஞானஸ்வரூபம் அந்த இடத்துல. அடுத்த லைன் வாசவாதி வந்தித்த சுப சரணம். எல்லா தேவர்களும் வந்து போற்ற வந்தோன்னு அங்கே வணங்குறாள். இன்றைக்கும் திருச்செந்தூரில் 30 முக்கோடி தேவதர்களும் வந்து வர்ஷிப் பண்ணக்கூடிய ஐதீகம் இருக்குது. தேவர்கள் தேவசேனாபதியாக சுவாமியை இது பண்ணினா தாரகாசுரனை சூரபத்மனை அழிக்கிறதுக்காக சம்ஹாரம் முடிஞ்சோடனே தேவர்கள் திருப்பியும் வந்து சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணறா. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறார். வாசவாதி இந்திரன் முதலியே எல்லாருமே வாசவாதி வந்தித சுபச்சரணோ. உன்னோட பாதம் என்ன தெரியுமா? சுபச்சரணோ, ஒசத்தி. அந்த இடத்துல எடுத்துட்டு போய் வச்சுட்டார். அந்த குரு பாதத்தை சஹஸ்ரதள சக்கரத்தில் தான் நம்ம தியானம் பண்ணணும். குரு பாதத்தை 2 இடத்துல தியானம் பண்ணலாம். இங்கே ஹிருதயத்தில், ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் இங்கே, மற்ற சம்பிரதாயத்தில் ஹிருதயத்தில். ரெண்டுமே பண்ண முடியாதவா முன்னாடி இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம தியானத்தை. குரு பாத தியானம் வந்து ரொம்ப விசேஷம். குருபாத தியானம், குருபாத பூஜை, குருபாத பிரதக்ஷணம் எல்லாமே ரொம்ப விசேஷம். வாசவாதி வந்தித்த சுபச்சரணோ. அப்புறம் தான் பத்ர விபூதி. ஏன்னா திருச்செந்தூரில் இருக்கிறது முக்கியமான ஒரு ஃபீச்சர் இஸ் பத்ர விபூதி. அந்த பன்னீர் இலையில விபூதி தருவா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த விபூதிக்கு அவ்வளோ பவர். இன்றைக்கும் நிறைய பேருக்கு அது அந்த விபூதி ஸ்வீகரித்த அப்புறம் அவளுக்கு எல்லா வியாதிகளும் போகிறது. அவ்வளோ பவர் அந்த விபூதிக்கு.
அதனால தான் அந்த பத்திர விபூதிங்கிற வார்த்தையும் சரி, இந்த பாட்டில் பார்த்தேன்னா ஆரம்பம் கீழே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மோஸ்ட் ஹையஸ்ட் நோட் த த க ரி ச த க ரி ச. அந்த காந்தாரம் மேலே அகெயின் as I said, காந்தார ரிஷபம் ரொம்ப அழகான ஸ்வரங்கள். கீழே பாடுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், மேலே பாடுறதுக்கு அதோட அழகாக இருக்கும். ஸோ அந்த அழகை பத்ர விபூதி சச்ச அவ்வளோ சக்தி வாய்ந்தது அவனோட பஸ்மம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பத்ர விபூதி பிரதானி பூன அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய பிரசாதம் அதுன்னு சொல்கிறார். நம்மளுக்கு தெரிஞ்ச சரித்திரம் ஆதிசங்கரோட சரித்திரம் தான். அபிச்சார பிரயோகத்தினால அவருக்கு வயத்து வலி வந்தது. கோகர்ண க்ஷேத்திரத்தில் அப்போ இருந்தார். இப்போ அங்கே இருக்கிற பரமேஸ்வரன் கனவுல தோன்றி, நீ திருச்செந்தூருக்கு போய் முருகனை வழிபட்டால் உனக்கு வயத்து வலி போகும்னு சொன்னார். அதே மாதிரி இங்கே வந்தார். சுப்பிரமணிய புஜங்கம் அற்புதமான ஸ்லோகம் அதை பாடினார். அவருக்கு வயத்து வலி உடனே நிவர்த்தியாச்சு. அந்த ஸ்லோகம் நித்தியமே பாராயணத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். அது தவிர அந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, வேதங்களே அந்த பன்னீர் மரங்களாக இருந்து சுவாமியை பூஜை பண்ணித்துங்கிறா. இல்லைன்னா தேவர்களே பன்னீர் விருட்சங்களாக மாறி சுவாமியை பூஜை பண்ணினா. நிறைய பேருக்கு அந்த அனுகிரகம் கிடச்சிருக்கு. அந்த பத்திர விபூத்தினால் அனுகிரகம். விஸ்வாமித்திரருக்கும் பெரிய மகா ரோகம் வந்து இந்த இடத்துல வந்து சுவாமியை வழிபட்டு அந்த பத்திர விபூதி ஸ்வீகரிச்சுட்ட அப்புறம் அவருக்கு வியாதி போச்சுன்னு சொல்கிறா. பகழை கூத்தர்னு ஒருத்தர் இருந்தார். அது என்ன அழகுனா, அவர் தீவிர வைஷ்ணவர். தீவிர வைஷ்ணவா எப்போவுமே விஷ்ணுவை தவிர அவள் மைண்டு வேற எங்கேயும் போகவே போகாது, சான்ஸே கிடையாது. அவருக்கும் மகாரோகம் வந்து முருகன் அவரோட கனவுல வந்தார். அதுதான் பியூட்டி. அவர் வந்து இவரும் ஏத்துண்டாரே, அது அதோட கிரேட்னஸ். நீ என் மேலே வந்து பாடுறியா அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு அகெயின் அவர் ஆட்கொள்றணும்னு முருகன் நினச்சார். அவர் அழகாக திருச்செந்தூருக்கு வந்து திருச்செந்தூர் பிள்ளை தமிழ்னு பாடினார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமி பற்றி அந்த கீர்த்தனை பாடும்போது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற வேர்சஸ் நம்ம அந்த இதில் நிறைய அனுபவித்தோம். அது மாதிரி திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் அப்படின்னு பகழி கூத்தர் பாடினார். அவருக்கும் நிவர்த்தி ஆச்சு. அதே மாதிரி குமரகுருபரர் பிறவியிலே ஊமையாக தான் இருந்தார். ரொம்ப நாள் வழிபட்டா, இங்கே அப்பா அம்மாவுக்கு ரிலீஃபே கிடைக்கல. அதனால் எல்லோரும் சேர்ந்து அந்த கடல்லே நம்ம முங்கிடலான்னு நினச்சப்போ சுவாமி வந்து ஆட்கொண்டு ஒரு புஷ்பத்தோட கொடுக்குறார். இது என்ன புஷ்பம் கேட்கும்போது அந்த குழந்தை அழகாக சொல்கிறதான். அப்போ ஆரம்பித்தது குமரகுருபரர். அவரும் நிறைய கந்தர்கரி வேண்பா நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கார். ஸோ அந்த பத்திர விபூதிக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். அதனால தானோ என்னமோ கரெக்டாக பிருந்து இன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு அந்த விசேஷமான ஸ்தலம் திருச்செந்தூர், அதில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான பத்திர விபூதிங்கிற இதை நினச்சிண்டு நம்ம இன்றைக்கி அந்த ஸ்மரணையோடு இருக்கணுங்கிற இன்டென்ஷனில் தான் மேபி பிருந்து இப்படி தூண்டி விட்டுருப்பான். ஸோ அந்த லைன் மாத்திரம் இன்னொரு வாட்டி பாடி உபசம்ஹாரம். பாசமானவல்லி தேவசேனோ பாரதி ஷாதி தயத்வபோதினோ வாசவாதிவந்தித சுபச்சரணோ பத்ர விபூதி பிரதான நிபுண வாசவாதிவந்தித சுபச்சரணோ பத்ர விபூதி பிரதான நிபுண. பத்ர விபூதிங்கிறதுல இன்னொரு விஷயம், இலையில் இருக்கக்கூடிய விபூதி அதை ரொம்ப அழகாக ஒரு கவி அனுபவிச்சிருக்கார். எப்படின்னா, அந்த விபூதியை ஸ்வீகரிச்சுட்டோன்னா என்னன்னா, இளையமில் குமரவேல் முன் வணங்குவோர்க்கு என்றும் துன்பம் இலை. அந்த இலைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிய அடுபகை சற்றேனும் இலை, படுபிணி
நிரப்பும் இலை, அலற்று உழன்று வீழ்தல் இலை, பல பவத்து சார்பும் இலை என இலை விபூதி உணர்த்துறதான். அதனால்தான் இலை விபூதின்னு அதுக்கு பேர் அப்படின்னு ஒரு கவி அனுபவிச்சிருக்கார். பத்ர விபூதி பிரதான நிபுண வாசவாதி வந்தித சுபச்சரணோ, பத்ர விபூதி பிரதான நிபுண வாசவாதி வந்தித் சுபச்சரணோ, பத்ர விபூதி பிரதான நிபுண ஸ்ரீ சுப்ரமண்யோ மகம் ரக்ஷது ஷண்முகாவதார சக்திரூப ஸ்ரீ சுப்ரமண்யோ மகம் ரக்ஷது. ஆதிசங்கரர் சொன்னார், உன்னோட பத்திர விபூதியை பார்த்தாலே எல்லாம் போய்டும்ட்டு. அதை பற்றி கேட்டாலோ இந்த மாதிரி கீர்த்தனை திருச்செந்தூர் போக முடியாதவ தீட்சிதர் மாதிரி மகான்கள் ஏன் ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் போய், தேவாரமும் சரி எல்லா மகான்களும் ஒவ்வொரு ஸ்தலத்தில் போய் பாடும்போது அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அப்படியே அந்த பாடலில் இறங்கும். எல்லாராலையும் எப்போவுமே க்ஷேத்திரத்துக்கு போக முடியும்னு சொல்ல முடியாது. அப்போ அவளுக்கு அசௌரியங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அதுக்கு தான் நம்ம மகான்கள் என்ன, அந்த க்ஷேத்திரத்தை பற்றின ஐதர திருப்புகழ் ஒரு தேவாரம், அம்பாள் இருந்தால் அந்த அம்பாள் மேலே ஒரு இது, அபிராமினா அபிராமி அந்தாதி, இந்த மாதிரி கீர்த்தனைகள் நிறைய பாடுறத இது கேட்டாலே நம்மளுக்கு அந்த க்ஷேத்திரத்தில் போய் தர்சனம் பண்ணின ஒரு புண்ணியம் கிடைக்கும். அது மாதிரி எப்படி ஆதிசங்கரர் விபூதியை பார்த்தாலே புண்ணியம்னு சொன்னாலோ, அது அந்த வேர்டை கேட்டு இந்த கீர்த்தனை கேட்டாலே புண்ணியம். அதனால தானோ தைப்பூசத்தன்னைக்கு நம்மளுக்காக இந்த கீர்த்தனையை, இந்த பர்டிகுலர் கீர்த்தனையை தீட்சிதரோட இந்த பர்டிகுலர் பவர்ஃபுல் கீர்த்தனையை பிருந்து கொஞ்சமாவது அனுபவிக்கும்படியாக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது இந்த கீர்த்தனையில். அது அவன் எப்போ சங்கல்பம் பண்ணுறானோ, அந்த சரணம் அந்த லேட்டர் போர்ஷன் அவன் எப்போ சங்கல்பம் பண்ணுறானோ நம்ம அன்னைக்கு அனுபவிக்கலாம். ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீ பிருந்து குருதேவ். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அம்பாள் பௌர்ணமி புண்ணிய காலத்தில் அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய முருகனுடைய ஒரு கிருத்தியை அனுபவித்தோம். அந்த கிருத்தியிலேயே சொன்ன மாதிரி சக்தி ஸ்வரூபம்னு சொல்லியிருக்கா. அப்போ முருகன் வேறில்லை, அம்பாள் வேறில்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த முருகனுக்கு 6 முகம், ஷண்முகன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கா. அம்பாள் 5 காரியத்துக்கு மேலே இருக்கக்கூடியவள், 6வதாக இருக்கக்கூடியவள். பஞ்சகிருத்திய பராயணான்னு சொல்கிறாளோ இல்லையா, பஞ்சகிருத்தியங்களை செய்யக்கூடியவள் அவள். 6வது பரபிரம்மஸ்வரூபம், ஸ்வரூபிணியாக இருக்கா. அப்படி அவள் 6வதாக இருக்கிறதுனால அவள் ஸ்வரூபமான ஷண்முகனும் 6 முகத்தோட சக்தி ஸ்வரூபமாக இருக்கான். அது மாத்திரமில்லை, காமேஸ்வரன் காமேஸ்வரி உட்கார்ந்துன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை பார்த்தோம்னா கீழே 4 பேர் இருப்பா. அப்புறம் ஒரு மஞ்சாசனம், சதாசிவனே அந்த ஆசனமாக இருப்பார். அதுக்கு மேலே தான் அம்பாள் உட்காந்துட்டு இருப்பாள். அப்போ 5க்கு மேலே தான் அவள் உட்காந்துட்டுருக்கா, 6வதாக தான் உட்காந்துருக்கா. அதனாலேயும் முருகனும் அம்பாளும் ஒன்று. இவனும் 6 முகன், அவள் 5 ஆசனங்களுக்கு மேலே உட்காந்துட்டுருக்கிறதுனால 6வது நாயகியாக, லோகநாயகியாக இருக்கிறதுனால இதெல்லாம் பல காரணங்கள்னாலே சக்தி ஸ்வரூபம்னு போட்டிருக்கலாம். பரமேஸ்வரனுடைய ரூபமாக அக்னி பிழம்பாக அவதாரம் பண்ணினா கூட அம்பாள் இல்லாமல் சிவனும் இல்லைன்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, சிவசக்தியா யுக்தோ எதி பவதின்னு சொல்கிறோமோ இல்லையோ. அப்படி வரும் கேவலம் சிவஸ்வரூபமாக மாத்திரம் இல்லாமல் அம்பாள் ஸ்வரூபமாகவும் இருந்தால் தான் நம்ம உலகத்தை இயக்க முடியும். எத்தனை காரியங்கள் பண்ணியிருக்கான். நம்ம அன்றைக்கே ஒரு நாள் பார்த்தோம், முருகன் பண்ணாத காரியங்கள் கிடையாது. அனுகிரகமூர்த்தி, பாலமூர்த்தி, யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சேனாபதி, இப்படி பலவிதமான ரோலை எடுத்துட்டு இருக்கக்கூடிய முருகன் அவ்வளவும் பண்ணணும்னு சொன்னால் சக்தி வேணுமோ இல்லையோ. இப்போ சக்தி இல்லாமல், அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாமல் பண்ண முடியாது. அதனாலேயும் அவன் சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஷண்முகன், அந்த ஷண்முகனை
அப்படி சரணாகதி பண்ணி நாம் அடைக்கலம் புகுந்தோம்னு சொன்னானாக்க காப்பாற்றுவான். நம்பிக்கை வேணும். ஷட்விதா சரணாகதின்னு சரணாகதி தத்துவம் 6 விதமாக இருக்குது என்று வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவாள். அதில் நடுவில் ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா, அவன் ரட்சிப்பான், காப்பாற்றுவான், கைவிட மாட்டான் அப்படின்ற பூர்ண நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை எப்போ வரும்? நம்ம பகவானுக்கோ குருவுக்கோ தாசானுதாசனாக அப்படியே அடிபணிஞ்சு போனால் தான் இந்த நம்பிக்கை இருந்தால் தான் அடிபணிய முடியும். அடிபணிஞ்சால் தான் நம்பிக்கை வரும். அதுக்கு தான் நைஷ்ய பாவம்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில். அப்போ ஏற்பட்ட அந்த நைஷ்ய பாவத்தில் அப்படி கீழே போய் அடிபணிகிறது இருக்கே, அதுதான் பிருந்துமா சொன்ன மாதிரி அந்த கிருத்தியிலேயே காமிச்சிருக்காள். அப்படியே கீழே போய் என்னை காப்பாற்றுன்னு கெஞ்சரா மாதிரி, ரக்ஷத்து அப்படின்னு கெஞ்சரா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலோ இல்லையோ, மேலே எடுக்காமல் கீழே எடுத்திருக்கான்னு சொன்னாலோ இல்லையோ, அந்த மாதிரி நைஷ்ய பாவத்தில் சரணாகதி தத்துவத்தை காட்டி எல்லாரையும் ரட்சிப்பதற்காக. ரக்ஷணம்னு சொன்னானாக்கா காப்பாற்று மாத்திரம் அர்த்தம் இல்லை. ரக்ஷ சப்தத்துக்கு போஷணம்னு ஒரு அர்த்தமும் உண்டு. அப்படி நம்மளை காப்பாற்றி அதுக்கப்புறம் போஷணம் பண்ணமோ இல்லையோ, அந்த ஆபத்து சமயத்தில் காப்பாற்றிடுறார். அதுக்கப்புறம் கை விட்டுட்டானாக்க மறுபடியும் நம்ம மாட்டின்றுவோமே. அப்படி மாட்டிக்காமல் ரக்ஷணம் போஷணம் ரெண்டுத்தையும் செய்கிறார் முருகன்னு சொன்னால், நம்மளுடைய சரணாகதி எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ, பகவானுடைய காலில் எவ்வளோ தூரத்துக்கு விழறோமோ நம்புகிறோமோ, அந்த நம்பிக்கையில் சுப்பிரமணிய சுவாமி சண்முகனாக இருந்து, சக்தியாக அம்பாளாக இருந்து, பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருந்து, முருகனாகவும் இருந்து, அப்படி எல்லாமாகவும் இருந்து நம்மளை காப்பாற்றின்னு இருக்கான். அப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிருத்தியை அப்படி அந்த பத்திர விபூதியுடைய பெருமைகள்லாம் சொன்னால், இலையில் இருக்கக்கூடிய விபூதியுடைய பெருமை, அந்த விபூதியானது, விபூதி என்று சொன்னால் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் எல்லா விதமான நமக்கு அனுகிரகத்தையும் செய்யக்கூடியது விபூதி. அப்பேற்பட்ட விபூதியை எல்லா விதமான விகிருத்தியிலேருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு பூதி, அதனாலேயும் அதுக்கு விபூதின்னு பேர். அப்பேற்பட்ட விபூதியானது தரிச்சா பார்த்தாலே புண்ணியம்னு சொன்னாள். விபூதியுடைய மகிமை நிறைய ஸ்காந்தத்தில் சொல்லியிருக்காள், நிறைய கதைகள்லாம் அதில் சொல்லியிருக்காள். அப்பேற்பட்ட பத்திர விபூதியுடைய பெருமையோடு இன்றைக்கி தைப்பூச உற்சவம் முருகனையும் ஸ்மரித்து, அம்பாளையும் ஸ்மரித்து, பிருந்துவையும் ஸ்மரித்து நம்ம உபசம்ஹாரம் பண்ணுறோம். நாளைக்கு வழக்கம் போல் சாயந்தரம் பிருந்து சங்கத்தில் நாராயணிய கிளாஸு, ராசக்கிரீடா வைபவம் ஆரம்பிக்கும். எல்லாரும் வந்து கலந்துட்டு பரமஸ்வரேஸ் அடையணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு பிருந்துமாவுக்கு பிரசாதம் கொடுத்து, எல்லாருக்கும் குங்கும பிரசாதம், எல்லாரும் அர்ச்சனை தட்டு எடுத்துன்னு வந்தீங்கன்னா குங்கும பிரசாதம் போட்டு அன்னப்பிரசாதமும் வாங்கிட்டு கோஷ்டி கலையலாம் என்று பிரார்த்தனை செய்து கொள்வது. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீதளா பிருந்துமாவுக்கு பிரசாதம் கொடுக்கும்படி. कृष्णा हरे